வணக்கம். நமக்கு எண்கணித ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வடிவொருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு கேள்வி. அண்ணே, ஐ அம் கடகம் ஆயில்யம். காட் ஆஃபர் ஃப்ரம் சிங்கப்பூர். ஐ ஓவர் இட் டு அக்செப்ட் த ஆஃபர். நத்திங் குட் திங் வில் ஹேப்பன் டூரிங் அஷ்டம சனி. ஓகே. இல்ல. அஷ்டம சனி உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணும். ஓகேங்களா? அஷ்டம சனி நல்லா பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து உங்கள வெளியாக்கணுமோ வெளியாக்கும். யாரோட இருந்து உங்கள பிரிக்கணுமோ பிரிக்கும். உங்களுடைய வாழ்க்கைய சரி பண்ணும். பட் அவரோட ஸ்டைல்ல. அவரோட ஸ்டைல் என்ன? சனியோட ஸ்டைல் என்ன? அழுகை, கோபம், ஏமாற்றம், பிரிவு, பித்தலாட்டம், பொய், இழப்பு, சோகம், பிரிவு அப்படி இப்படின்ற மாதிரியான சனியோட காரக வழியில அந்த அமைப்புகள் நடக்கும். அஷ்டம சனி நேரத்துல உங்களுக்கா ஒரு ஜாப் ஆஃபர் வருது. அந்த பெட்டரான ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, தயவு செய்து போங்க. ஆனா, அந்த இடத்துல ஒரு ஒரு 3, 4 மாசம் அந்த அஷ்டம சனி முடியிற வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா இல்லாத சில விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அங்கேயே சரியாகும். நான் அடிக்கடி சொல்லுவேன். அஷ்டம சனி வந்தோனே 10,000 வெள்ளிக்கு நீங்க சம்பளம் எடுத்துட்டு இருக்கீங்க மந்த்லி அப்படின்னா, அந்த 10Kலேருந்து அப்படியே வேலைய பிடுங்கி விட்டு இன்னொரு இடத்துல கொண்டு 2Kல சேர்த்து விடுவாரு. 2000 10,000 வெள்ளிக்கு வருமானம் பார்த்துட்டு இருந்த நீங்க 2000 வெள்ளியில ஜாயின் பண்ணிட்டு என்னடா பண்றது கடவுளேன்னு திணறிக்கிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி முடியும் பொழுது அதே இடத்துல திரும்ப அதே வந்து 20Kவா மாறும். இந்த அமைப்புகள்ல கடந்த காலத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்த அமைப்புகள்ல பாருங்க, வாழ்க்கையை சரி செய்ய தான் பட்டிருக்கும் தசாபுத்திக்கு ஏற்ப. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல வரக்கூடிய மாற்றங்களை தயவு செய்து மனசு திறந்து அக்செப்ட் பண்ணுங்க. இதுல பல விஷயம் சொல்லிடுவேன். இழந்து பிரிஞ்சு ஒருத்தர் போறாங்களா? போயிட்டாங்க. அவங்கள விட்டுருங்க. அத மனசார ஏத்துக்குங்க. ஒரு பணத்த இழந்துட்டீங்களா? விட்டுருங்க. போயிருச்சு. திரும்ப அத நம்மளால தேட முடியாது. அத நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு, அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களால கவலை அமைப்புகள் இருந்து தான் ஆகும். ரொம்ப ஒரு ரொம்ப உருக்கமான உயிர் உறவை இழந்துட்டீங்க. அவரே இறந்துட்டாங்களா? வேற ஒண்ணும் செய்ய முடியாது. விட்டுருங்க. அவங்க போயிடுறாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கையினுடைய நிதர்சனத்த அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு விஷயம் தாங்க இந்த அஷ்டம சனி. இது இப்படிதான் இருக்கும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க. இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான சில விஷயம் பண்ணி, உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி குடுப்பாருங்க. இதுக்கப்புறம் அப்படியே வள வள கொல கொலன்னுலாம் யாருக்கும் எந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் குடுத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. சைலன்ட் ஆயிருவீங்க. இந்த அமைப்புகள்லாம் வந்துரும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 3 வருஷத்துல நடந்த சில அமைப்புகள் அப்படின்ற காரணத்தினால. அதனால நல்ல ஆஃபர் அஷ்டம சனியில வராதா? வரும். பிரச்சனையோட வரும். அந்த அந்த ஆஃபர அக்செப்ட் பண்ணுங்க. இப்போ பெட்டரான ஆஃபர் உங்ககிட்ட இருக்கு. ஆஃபர் லெட்டர் உங்க கையில இருக்கு. தாராளமா இருக்கிற வேலைய விட்டுட்டு போயிருங்க. வேலைய விட்டுட்டு தான் நான் போய் புதுசா தேட போறேன்னா, அந்த விஷயம் மட்டும் வேணாம். அஷ்டம சனி முடியிற வரைக்கும் வேலையே கிடைக்காம போயிரும். இந்த அமைப்புகள்ல புரிஞ்சிருங்க. எப்பொழுதுமே ஒரு மாதிரியான மன சங்கடங்கள கொடுத்து உங்கள நகர்த்தி சனி எப்பொழுதுமே பிரச்சனை, தடை, தாமதம், சோகம், அழுகை மாதிரியான விபத்து, கால உடைக்கிறது, இது மாதிரியான இழப்புகள குடுக்கிறவரு, சங்கடங்கள குடுக்கிறவரு. ஆனா, அவர் விட்டு விலகும்போது உங்களோட வாழ்க்கைய சரி பண்ணி வச்சுட்டு போணும்ல. அந்த வாழ்க்கையை சரி பண்றதுக்கான சோகம், அந்த விஷயங்கள் தான். ஒரு அழுத்தமான ஒரு பிரஷர்ல உங்கள வச்சிருந்தா, நீங்களே போல்டா, ஸ்ட்ராங்கா வந்துருவீங்கல்ல. அதுக்கு பிறகு லைஃப்ப நீங்களே பார்த்துக்கிட்டு வேற லெவலுக்கு அந்த உங்களோட பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில வேற லெவலுக்கு உயரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான அமைப்பு இருக்கும். நேத்து ஒரு அம்மா ஒரு ஜாதகத்த குடுத்து கேட்டாங்க. அந்த ஜாதகத்த குடுத்துட்டு திரும்பவும் டிசம்பர்ல ஒரு தடவ குடுத்துட்டு, "ஐயா இந்த மாரி சொன்னீங்களே டிசம்பர்ல" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஜாதகம் பார்த்தேன். "அப்பா நல்லா இருக்காரே! ஜாதகம் நல்லா இருக்கேன்னா" "அன்னைக்கும் அததான் சொன்னீங்க" அப்படின்னு சொன்னாங்க. "அன்னைக்கும் அததான் சொன்னீங்க, இன்னைக்கும் அதான். நீங்க என்னைக்கு கேட்டாலும் அதான் சொல்லுவேன்." லக்னத்தை குரு பார்க்கிறாரு. லக்னாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து மிதுன லக்னமாகி சுக்கிரனோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அருமையான இப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன். சிங்கம் மாரி இருந்தவரு அப்படியே பூனை மாரி ஆயிருப்பாரு. இப்போ எழுந்திருச்சு வெளிய போலாம். மகர ராசி. எழுந்திருச்சு வெளிய போலாம். வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற மாரியான எண்ணம் வந்து, அடுத்த வருஷம் இந்த நேரம் நீங்க இவர பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கும் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த அமைப்பு கடகத்துக்கும் பொருந்தும், மகரத்துக்கும் பொருந்தும். அதனால நீங்களே மகர ராசியா இருந்தீங்கன்னா, கடந்த காலத்துல இருந்த மாரி அழுத்தங்கள்லாம் இல்லங்க. இல்ல அப்படியே தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, தசாபுத்திய பாருங்க. இல்ல நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லிருவேன். இன்னும் அந்த அழுத்தத்திலருந்து, அந்த வடுலிருந்து நீங்க வெளியில வரல. அவ்வளதான். ஆனால் பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு. நல்லத நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் கஷ்டம் இல்ல மகர ராசிக்காரங்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க சாரி கடக ராசியில புனர்பூசம் அஷ்டம சனி கணக்கே இல்ல உங்களுக்கு. ஆனா பூசம் வெளியில வந்துட்டீங்க. ஆயில்யம் இப்ப கடுமையான மன அழுத்தத்துல இருக்கீங்க. வேலை, தொழில், காதல், வருமானம், குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள் வழியில அப்படின்ற மாரியான அழுகை, சோகம் நடந்துகிட்டு இருக்குன்றது தாங்க உண்மை. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படின்ற மாரியான அமைப்புகள்ல இந்த தன்மை அடுத்த அப்படியே ஜூனுக்கு பிறகு அப்படியே மார்ச்சுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஜூனோட சுத்தமா கிளியருங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல ராகு வருவாரு. குருவின் பார்வையில வந்துருவாரு. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இல்ல. குரு பார்க்கும் பொழுது இடமாற்றம் வந்துரும். அடிக்கடி நான் சொல்லுவேன். கடகத்துக்கும் இவருக்கும் கடகத்துக்கும் மகரத்துக்கும் அடுத்த வருஷத்துல மிகப்பெரிய நல்ல இடமாற்றம் வரப்போகுது. அதற்கான அச்சாரத்தை இந்த டிசம்பர்ல வரும்னு பூமி பதர்ல பேசியிருக்கேன் பாருங்க. அந்த அமைப்புகள்ல இதுவும் சரி, அடுத்து ஜோகா சுகா பக்கால வருஷ ராசி பலன் வரும். அதுலயும் பாருங்க
தெளிவா கிளியரா பேசியிருப்பேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.